ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நவராத்திரியோட டே 1 சைலபுத்ரி அம்பாலோட கதை கேட்கலாமா? நவராத்திரின்றது என்னன்னா 9 இரவுகள் தாயார வணங்குறது தான் நவராத்திரி. அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவிய தனித்தனியா வழிபட்டு அவங்களோட ஆன்மீக சக்தியை பெறது தான் இந்த நவராத்திரியோட சிறப்பு. நவதுர்கான்னு சொல்ற அந்த 9 அம்மனோட பெயர்கள் என்னென்ன தெரியுமா? சைலபுத்ரி, பிரம்மச்சரிணி, சந்திரகண்டா, குஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி. இன்னைக்கு நவராத்திரியில சைலபுத்ரி அம்மனோட முதல் நாள். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன் இல்லையா, இவங்க தான் சைலபுத்ரி அம்பாள். வரைகிறதுலயே ஈஸியானது என்ன தெரியுமா? இந்த அவுட்லைன் டிராயிங்ஸ் தான் ரொம்ப ஈஸி. யாராவது வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டிராயிங் பண்ணலாம். கதைக்கு போலாமா? நார்த் இந்தியால சைலபுத்ரி அம்மன்னு சொல்ற இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம பார்வதி அம்மன் தான். இவங்களுக்கு தமிழ்நாட்டுல இன்னொரு பெயரும் இருக்கு, உமா மகேஸ்வரின்ட்டு. தக்ஷனுக்கு மகளாக சதிதேவின்றவங்க பிறந்து சிவனை மணந்திருந்தாங்க. தக்ஷன் ஒரு நாள் பெரிய யாகம் நடத்தும் போது சிவனை அவமதிச்சு அந்த யாகத்துக்கு சிவனை கூப்பிடல. அப்போ சதிதேவி என்ன பண்ணாங்கன்னா, தந்தை இப்படி ஒரு அவமானத்தை சிவபெருமானுக்கு பண்ணதுனால அந்த கோவத்துல அக்னியில தன்னோட உடலை அர்ப்பணிச்சிட்டாங்க. இதனால சிவபெருமான் சக்தியோட மறுரூபமான சதிய ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்திருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு அடுத்து ஹிமவான்ற மலையரசனுக்கு சதி மறுபிறவியாக சைலபுத்ரின்னு பிறக்குறாங்க. சைலபுத்ரிக்கு என்ன மீனிங்னா, சைலம்னா மலை, புத்திரினா மகள். மலையரசனோட மகளா இருக்கிறதுனால இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இவங்களோட சிறு வயதுல இருந்தே சிவபெருமான வேண்டி விரும்பி நிறைய தவங்கள்லாம் செஞ்சு இந்த பிறவியில சிவபெருமான திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சைலபுத்ரி அம்மனோட தோற்றம் பாத்தீங்கன்னா ஒரு நந்தி மேல அமர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி தன்னோட ஒரு கையில சூலாயுதமும் மறு கையில தாமரை மலரும் வச்சிட்டு இருப்பாங்க. நந்தி பசு வடிவம் கொண்டதுனால இவங்க இயற்கையின் தாயா பிரதிபலிக்கிறாங்க. நவராத்திரியின் முதல் நாளான சைலபுத்ரி அம்மனுக்கான நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை. பூ மல்லிகை, ராகம் தேடி, நெய்வேத்தியம்னு பாத்தீங்கன்னா வெண்பொங்கல், சுண்டல். துர்கா தேவியோட மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரமான சைலபுத்ரி தேவி சிவனோட மறுபாதியாவும் இருக்காங்க. இந்த அம்பாளை நம்ம வணங்குறது மூலம் அனைத்து வகையான துன்பங்களும் விலகி மன நிம்மதியும் செல்வமும் பெருகும். நவராத்திரிக்கு இன்னுமே நிறைய கதைகள் உண்டு. அதுல இன்னும் ஒரு கதை என்ன அப்படின்னா, மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்திருக்கான். இந்த அசுரனால மகிஷம்னு சொல்ற எருது இல்லைன்னா காளையோட வடிவத்தை ரொம்ப ஈஸியா எடுக்க முடியுது. அதனால இவனுக்கு மகிஷாசுரன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அசுரன் கடுமையா தவம் செஞ்சு பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்குறான். அந்த வரம் என்ன அப்படின்னா, ஆண் தேவதைகள் யாராலையும் என்ன அழிக்க முடியாது, பெண்கள் மட்டுமே என்ன அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரம் வாங்குறான். இதனால தன்னை பலசாலியா இருக்க யாரும் நம்மளை அழிக்க முடியாது, வெறும் பெண் தேவதைகள் தானே நம்மளை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வத்துல அலைஞ்சிருக்கான். இதனால எல்லா தேவர்களையும் அடித்து துரத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். அவங்க எல்லாரும் போய் திருமால், சிவன், பிரம்மா எல்லார்கிட்டையும் போய் வேண்டியிருக்காங்க. அப்ப இவனை அடக்கிறதுக்காக தேவதைகளா சக்தியை ஒன்று கூட்டி நம்ம துர்கா தேவின்ற ஒரு தெய்வ தேவியை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. துர்கையை உருவாக்குறதுக்காக சிவன் கிட்ட இருந்து திரிசூலமும், திருமால் கிட்ட இருந்து சக்கரமும், அக்னியில இருந்து சக்தியும் சொல்லிட்டு அனைத்து சக்திகளையும் பெற்று காளையவே தன்னோட வாகனமா கொண்டு துர்கை தோன்றுகிறாள். அப்படி தோன்றின துர்கை கடுமையா 9 இரவுகள் கடுமையான யுத்தம் செஞ்சு மகிஷாசுரனை வெற்றி கொள்றாங்க. இந்த அரக்கனை கொன்றதுக்காக 10ஆம் நாள் விஜயதசமின்னு சொல்லி அந்த நாளை சிறப்பா கொண்டாடுறோம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் கோபம், ஆசை, பொறாமைன்னு மகிஷாசுரனுக்கான குணங்களும் இருக்கு. துர்கை அப்படின்றதுக்கான சக்தி, பொறுமை, அன்புன்றதும் இருக்கு. ஒவ்வொரு நவராத்திரியிலையும் தேவியை வழிபடுறதுனால நம்மள இருக்கிற மகிஷாசுர குணங்களை அழிச்சு தெய்வ குணங்களை வெளிப்படுத்துறது இந்த நவராத்திரியோட சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.